ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து அவல் கஞ்சி தான் செஞ்சுருந்தேன். இது கேரளா ரெட் ரைஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அவல் கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அப்புறம் கொஞ்சோண்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பவுடர் தனித்தனியாக பிளெண்ட் பண்ணி வச்சுருப்பேன். சம்டைம்ஸ் சேர்த்து போடுவேன், சம்டைம் தனித்தனியாக போடுவேன். அப்புறம் வாழைப்பழம், நம்ம ஊரில் வந்து செவ்வாழைப்பழம் கிடைக்கும், செம்மையாக இருக்கும் செவ்வாழைப்பழம், நல்லா ஸ்ட்ரென்த்தும் கூட, கண் பார்வைக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே கிடைக்கிறதில்ல செவ்வாழைப்பழம். ஸோ வாழைப்பழம், கொஞ்சோண்டு அவகேடோ வந்துச்சு அது. அப்புறமா பால், நான் வெறும் பால் தான் கொடுப்பேன், அது எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். கொஞ்சோண்டு சுக்கு, சம்டைம் மோமம், அது மட்டும் ஆட் பண்ணுவேன் டைஜஸ்ட்காக. அப்புறம் அப்படியே லஞ்சு சமைக்க வந்தாச்சு. இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் தான். பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுடுங்க, சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் உப்புலாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். ஃபஸ்ட்டே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடக்கூடாது, அது தீஞ்சு போயிடும் அதனால. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதங்கின உடனே ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு மூடினதும் அது அந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும். அப்புறமா பச்சைப்பயிறு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நைட்டே ஊற வச்சிடணும். 1 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வைக்கிறேன் அதெல்லாம் நல்லா இருக்காது, அப்படிலாம் பண்ணால். நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு காலைல பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா கிரேவி வந்து ஃப்ளஃபியாக வரும். இது பிள்ளைங்களுக்கு செய்கிறதுனால நான் காரம் சுத்தமாக போடல, லாஸ்ட்டில் வந்து மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சோண்டு போடுவேன். ஸோ நல்லாயிருக்கும். வேணும்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு செய்கிறதுனால நான் பட்டர் போட்டு செஞ்சுருக்கேன். நம்மளுமே சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் போட்டு செஞ்சால். சாதம், கொஞ்சோண்டு சாலட், அப்புறம் தால் மக்னி, க்ரீன் மூங் தால் செஞ்சு பார்த்தீங்களா, தால் மக்னி. இது வந்து சிக்கன் சீஸி பால்ஸ், சிக்கன் பால்ஸில் சீஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி செஞ்சது. அப்புறம் ஒரு சிக்கன் லெக் பீஸ் ஏர் ஃப்ரையில் பண்ணது. ஆஸ் யூஷுவல் யோகட் அண்ட் சீட்டிங் மீல ஒரு சாக்லேட். இதெல்லாம் கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க, அந்த சாக்லேட் ஒரு ஸ்வீட் பக்கத்தில் இருக்கணும் அவங்களுக்கு. அப்புறம் என் பையனுக்கு பார்சல், எகெயின் அவனுக்கு பார்சல் வந்தாச்சு, என்னன்னு எனக்கே தெரில, அவர் அதில் பிஸி ஆகிட்டார். இது எங்களோட நைட் டின்னர். என் ஹஸ்பண்ட் டின்னர் வாங்கிட்டு வந்துட்டார். இது கூஜான்ஸ், இங்கே கூஜான்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் பஜ்ஜி மாதிரி தான், பட் இது சிக்கனில் செஞ்சது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது நார்மல் பீஸா தான், சிக்கன் பீஸா, நார்மல் சிக்கன் பீஸா. கூஜான்ஸ் செம்மையாக இருக்கும். அப்படியே எங்கள் நைட் டின்னர் முடிச்சாச்சு. என் பிள்ளைங்களுக்கு மட்டும் கொஞ்சோண்டு கஞ்சி செஞ்சிட்டேன், காசு அவங்க இது சாப்பிட மாட்டேன்ட்டாங்க, அதனால் ராகி கஞ்சி மோஸ்ட்லி என் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றது கஞ்சி, எவ்வளோ கஞ்சி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ராகி கஞ்சி மில்க் போட்டு லைட்டாக நல்லா தண்ணி மாதிரி செய்யணும், சூப்பராக இருக்கும்.